ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையில் தோசை தாங்க ஊற்றிட்டுருக்கேன் பசங்களுக்கு. தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். இதில் கருவேப்பிலை பொடி போட்டு தோசை ஊற்றி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பொடி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை பொடி நம்ம சாதத்துலேயும் லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பொடி தோசையாகவும் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்லைங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது அரிசி பருப்பு சாதத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மிளகு சீரகம் ரெண்டும் ஒரு ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி போடுங்க. சின்ன வெங்காயம் இடித்து போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு நான் அரை உலக்கு அரிசி, அரை உலக்கு துவரம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது சாம்பார் தூளுங்க, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் வரும். இப்போ அரிசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா சாதம் வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அரிசி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது எங்கள் அம்மாவங்கெல்லாம் வரமிளகா கிள்ளி போட்டு தாளிப்பாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட் வத்தல் தான் நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்ன தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு. சிமிட்டுல நிப்பாட்டுக்கிறேன். இன்னும் முறைக்கிற அட எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன். டேய் வந்துட்டா கேமரா தூக்கினி ஏண்டி என் வாய மூக்க ஜூம் பண்ணி எடுக்கிற? எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கின்னு வந்துடுறேன். நின்னா எடுக்கிற, உக்காந்தா எடுக்கிற, படுத்தா எடுக்கிற. தூக்கமே இல்லை இந்த வீட்டுல. நிம்மதியா அந்த பக்கம் போமாமே.